செல்வம், நீ நல்லா ரெஸ்ட் எடு. கடைக்கு ஒன்றும் வர வேண்டாம். நான் எல்லாத்தையும் இப்போதைக்கு பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன். என்ன வேணும் சொல்லு. அண்ணே, அம்மாவுக்கு நல்ல மகனா இருக்கீங்க, எனக்கும் நிர்மலாவுக்கும் நல்ல அண்ணனா இருக்கீங்க. அதே மாதிரி அன்னிக்கும் நல்ல புருஷனா இருங்கண்ணே. ரொம்ப நல்லா இருப்பீங்க. பார்த்து பார்த்து. மொல்லமா மொல்லமா வைங்க. இந்தாங்க பீரோ சாவி. பீரோ எடுத்துட்டு வரதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க, நான் பார்த்துக்கிறேன். அவரே வர. வாங்க ரவி, உட்காருங்க. என்ன இது? பீரோ சாவி நீங்க எடுத்துட்டு வர சொன்னீங்களாமே. என்ன சார் மறந்துட்டீங்களா? ஓ, கடைக்கு ஒரு பீரோ வேணும்னு கேட்டிருந்தீங்களே. லேட் ஆகும் நினைச்சேன், இவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட்டீங்க. இல்ல, புதுசா ஆர்டர் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஏற்கனவே ஆர்டர் பண்ண பீரோ ரெடியா இருந்துச்சு. பார்ட்டி வரதுக்கு எப்படி ஒரு 10 நாள் ஆகும், அதான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். ஓஹோ, நல்ல பீரோ தானே? என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? ரொம்ப ஸ்ட்ராங்கான கேஜ், நல்ல தகுடு, பினிஷிங் எல்லாம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷம். சார் யாரு? இவர சாரு பேரு ராஜு. இந்த பீரோ எடுத்தேன்ல, அந்த கடையில வேலை பார்க்கறாரு. அப்புறம் ரவி, இந்த பீரோக்கு எப்படி பேமெண்ட்? ரொக்கமா தவணையா? தவணை முறையிலேயே கொடுங்க சார், அதானே உங்களுக்கு ஈஸி. சரி, மறக்காம கொடுத்துட்றேன். நீங்க மறந்தீங்களாலும் நான் விட மாட்டேன். நானும் வந்து நின்று வாங்கிட்டு போயிடுவேன். மொத்தத்துல என்ன கடங்காரன் ஆக்கிட்டீங்க. இல்ல இல்ல, அப்படியே சார் நினைக்கிறீங்க. இப்போ ஒரு பீரோக்கு உங்களை சொந்தக்காராக்கிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், சாரு கூட பேசிட்டு இருக்கும்போது இன்னும் 10 நாள் அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வரப்போகுதுன்னு பேச்சு வாக்குல சொன்னாரு. காய்கறி எல்லாம் எப்படியும் வெளியில தான் வாங்க போறாங்க, எதுக்கு வீணா அலையறீங்க, நம்ம கடை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, உங்களுக்கு சௌகரியமா பண்ணி கொடுத்துறேன். முதல் நாள் நிச்சயதார்த்தம் சார், மறுநாள் ராத்திரி வரைக்கும் சமையல்லாம் இருக்கும், கூட்டம் வரும். அதான் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும். அதெல்லாம் காய்கறி எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு திருப்தியா நான் பண்ணி கொடுத்துறேன். என்ன ரவி, உங்களை சாதாரணமா நினைக்க முடியாது போல இருக்க. உங்களுக்கு பயங்கர பிசினஸ் சென்ஸ் இருக்கு. நீங்க வேணா பாருங்களேன், கூடிய சீக்கிரம் நீங்க ஒரு பெரிய ஆளா வந்துருவீங்க. என்ன சார் அருள்வாக்கு மாதிரி சொல்றீங்க? சிலரை பார்த்தாலே அந்த அறிகுறிகள் தெரியும். நீங்க ஒரு பெரிய ஆளா வரதுக்கான அம்சங்கள் உங்ககிட்ட இருக்குன்னு என் மனசுக்குள்ள இருக்கிற பச்சி சொல்லுது. உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும் சார். சரோ, என்னப்பா இதெல்லாம்? நாளைக்கு தனத்துக்கு மருந்து கொடுக்கணும்ல, அதுக்கு வேணுங்கிற பொருட்கள்.